Good morning to all. Today we will talk about principle of conservation of linear momentum. Last classல நம்ம பார்த்தது நியூட்டன்ஸ் தேர்ட் லா வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சரி, இப்போ என்ன கன்சர்வேஷன்னா என்ன? கன்சர்வேஷன்னா சேவ். எதை சேவ் பண்ணுறோம்? லீனியர் மொமெண்டம். மொமெண்டம் மீன்ஸ் மூவிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். லீனியர் மொமெண்டம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது, அதுதான் லீனியர் மொமெண்டம். புரியுதா? இதுதான் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? லீனியர் மொமெண்டத்தை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது. சரி, இப்போ மொமெண்டம்னு தெரிஞ்சிருச்சு. மூவிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். மொமெண்டத்தோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். P = mv. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், இதில் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. சரியா? ஒரு ஆப்ஜெக்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னும் சொல்லணுன்னா, ஒரு ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸ் பார்க்கும்போதே நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஊஞ்சலில் 2 ஊஞ்சல் எடுத்துக்கோங்க. ஒரு ஊஞ்சலில் நல்ல ஒல்லியான ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்கு, இன்னொரு ஊஞ்சலில் நல்ல பெரிய ஜெயஜாண்டிக்கான ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் அந்த சின்ன பொண்ணு ஆட்டுறதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸை அந்த பெரியவங்களை ஆட்டுறதுக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ யார் நல்லா வேகமாக போகிறாங்க? அப்போ தெரியுதா நமக்கு, சின்ன பொண்ணு இருக்கிறது நல்லா வேகமாக போகும். ஆனால் அந்த பெரிய ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோர்ஸ், ஏன்னா ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? சின்ன பொண்ணுக்கு என்ன ஃபோர்ஸ் கொடுத்தோமோ அதே தான் அங்கேயும் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது பிகாஸ் இஸ் அன் மாஸ். சரியா? டியூ டு மாஸ்னால் அது என்ன ஆகுது, மூவ் ஆகிறது கொஞ்சம் வேரி ஆகுது. சரியா? அதனுடைய மூமெண்ட் வந்து வேரி ஆகுது. தட் மீன் ஒரு லென்த் வந்து குறையுது. சரிங்களா? காரணம் அது மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸ் அதுக்கு கம்மியாக கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அது தூரமாக போகாது. இதுதான் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிடலாம். சரியா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், நம்மளுடைய இந்த 2 ஆப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள். A and B அப்படின்ற 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. 2 ஆப்ஜெக்டில் ஏவும் பியும் ஈக்குவல் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஒரே லீனியர் மொமெண்டத்தில், அதாவது ஒரே திசையில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது. என்னென்னா, இது ஒரு இதே ஒரு 10 கிலோமீட்டர் வேகம்னா இதுவும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஒரு 5 மீட்டர் ஆர் 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸில் அது போயிட்டுருக்கு. அப்போ போயிட்டுருக்கும்போது என்னாகும், ரெண்டுத்துலேயுமே எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்காது, ரெண்டுமே மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போது இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நான் இந்த பொருளை, அதாவது இந்த ஏபின்னு வச்சுக்கலாம், ஆப்ஜெக்டோடது ஏபி. இந்த ஆப்ஜெக்ட் ஏவை நான் ஆப்ஜெக்ட் பியோட இடிக்க வைக்கணும். சரியா? இப்போது ஆப்ஜெக்ட் ஏ வந்து m1ங்கிற மாஸ்லேயும் ஆப்ஜெக்ட் பிங்கிறது m2ங்கிற மாஸ்லேயும் இருக்குது. சரியா? இப்போது இதோட வெலாசிட்டி ரெண்டுமே பாருங்கள், ஒரே லீனியர் மொமெண்டத்தில் u1ங்கிற வெலாசிட்டியில் m1 போயிட்டுருக்கு, m2 வந்து u2ங்கிற வெலாசிட்டியில் போய்கிட்டு இருக்கு. சரியா? ரெண்டுத்துலேயும் எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கலை, அது வாட்டுக்கு மூவிங்கில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் இந்த பி ஆப்ஜெக்டை ஏ ஆப்ஜெக்ட் வச்சு இடிக்கணும் அப்படின்னா என்னாச்சு, இங்கே பாருங்கள், 2வது படத்தில் m2வை m1 நான் இடிக்க வைக்கணும்னா நான் என்ன வேலை பண்ணணும்? அப்போ m1 நான் ஃபாஸ்ட்டாக தள்ளி விடணும் இல்லையா? நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை தள்ளி விடும்போது தான் அது நேராக போய் எதில் இடிக்கும்? m2வில் இடிக்கும். இப்போ ரெண்டுமே இடிச்சிருச்சு. இப்போ ஏவும் பியும் இடிச்சிட்ட உடனே ஆல்ரெடி இது மூவிங்கில் இருக்குது m1 நான் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி m2 மேலே இடிக்கும்போது ஆல்ரெடி மூவிங்கில் இருக்கிறது இன்னும் என்ன ஆகும், இதோட மொத்த ஃபோர்ஸ் இதில் இறங்கும்போது இன்னொரு கொஞ்சம் சேர்த்து மூவ் ஆகும். அதுதான் தேர்ட் பிக்சர். பார்த்தீங்களா? தேர்ட் பிக்சரில் அந்த இடித்ததுக்கு அப்புறம் டக்குன்னு என்ன ஆயிரும், இதுலேருந்து இந்த m1 இடிச்சிருச்சு, m1 இடித்து மூவ் ஆகிட்டுருக்கும். அந்த இடித்த ஃபோர்ஸ் அதிகமாக போய் m2வில் பாதிக்கவும் m2 என்ன ஆகிடுது, இன்னும் வேகமாக போக ஆரம்பிச்சிருது. சரியா? அப்போ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அதுவும் மூவ் ஆகுது. அதுதான் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க, அவங்கள நீங்கள் கூப்பிட்டா காது கேட்கல, அந்த தூரத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஆனால் 2 பேரும் ஒரே வேகத்தில் தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜில் அவங்கள கூப்பிடணுங்கிற ஒரு வேகம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேகமாக போகிறீங்க.
அவங்கள விட அதிக வேகத்தை கொடுத்து நீங்கள் போகிறீங்க. ஆல்ரெடி 10 கிலோமீட்டரில் போயிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து அவங்கள விட அதிகமான ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் போய் வேகமாக ஓடி போய் டக்குன்னு ஒரு ஸ்டேஜில் உங்கள் ஃப்ரெண்டு மேலே மோதுறீங்க. மோதும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? டக்குன்னு அவங்க நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸ், ஆல்ரெடி அவங்க வேகமாக போயிட்டுருக்காங்க, நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸ் அதோடு சேரும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வேகமாக போவாங்க. சரியா? அந்த மெத்தட் தான் இது. இதுதான் வந்து பிஃபோர் கொலிஷன், டியூரிங் கொலிஷன், ஆஃப்டர் கொலிஷன். சரியா? இப்போது இந்த ஸ்டேஜில் கடைசியாக அவங்க இடித்து தள்ளி அவங்க ஓடுறாங்க இல்லையா, இந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது இல்லையா, இதுதான் ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த ஃபைனல் வெலாசிட்டியை V1 V2 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, அப்போது தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஏபியும் M1 M2 மாஸில் U1 U2ங்கிற வெலாசிட்டியில் நார்மலாக போயிட்டுருக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில். அப்போ டியூரிங் கொலிஷன் அப்போ ரெண்டும் மோதிக்கும்போது இந்த M1ஓட ஆப்ஜெக்டோட அந்த ஃபோர்ஸ் அந்த அத்தனையும் அந்த M2வில் இறங்கும்போது M2 போகிற வேகத்தை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதிகமாக மூவ் ஆகுது. அதனுடைய வெலாசிட்டி தான் V1 V2, அது ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். இது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் B டியூ டு A. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மொமெண்டத்தோட ஃபார்முலா வச்சு இப்போது ஆப்ஜெக்டோட ரியாக்ஷன்ஸ் என்னன்னுங்கிறத நம்ம எழுத போகிறோம். சரியா? அதுதான் ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் B டியூ டு A. வாட் மீன் டியூ டு A? ஏன் அப்படின்னா இந்த வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி எதனால் ஏற்பட்டிருக்கு? இந்த A போய் B மேலே இடித்ததுனால தான் இந்த வெலாசிட்டியே மாறி இருக்கு இல்லையா? அதனால டியூ டு ஏனால் ஏற்பட்ட ஃபோர்ஸ் வந்தனால பியில் வந்து அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அதை தான் வந்து FB = M2 × V2 - U2. அதாவது அந்த ஃபஸ்ட்டு வெலாசிட்டி இருக்கு இல்லையா, FBங்கும்போது பியோட ஆப்ஜெக்ட்னு இருக்கு இல்லையா, பி ஆப்ஜெக்டனுடைய ஃபோர்ஸ் தான் நம்ம இங்கே எழுதிட்டுருக்கோம். மாஸ் என்ன? M2 இல்லையா? பியோட ஆப்ஜெக்ட்டுக்கு M2 மாஸு. வெலாசிட்டி என்ன? ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி U2 மைனஸ் V2. சரியா? ஃபைனல் வெலாசிட்டி V2 டிவைடட் பை டைம். ஏன்னா இடிக்கிறதுக்குன்னு ஒரு டைமிங் ஆகுதில்ல, இடித்து அதை நகர்ந்து போக ஒரு டைம் பர் டைம் வேணும் இல்லையா, அந்த டைமிங் தான் பெர் டைம். சரியா? இது ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் B டியூ டு A. ஓகேவா? இப்போ பாருங்கள், அடுத்தது ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் A டியூ டு B. அப்போது இடித்த உடனே பியில் ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டு ஏ ஒரு மூமெண்ட்டில் போயிட்டுருக்கும், பி அதிகமான மூமெண்ட்டில் போயிருக்கும். அப்போ அந்த வெலாசிட்டி எப்படி இருக்குது, மாஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ எழுதுகிறோம். FAங்கிறது ஆப்ஜெக்ட் ஏ இல்லையா, அதனுடைய ஃபோர்ஸ் பற்றி நம்ம எழுத போகிறோம். ஈக்குவல் டு FAனா ஆப்ஜெக்ட் ஒன்னோடது M1 மாஸு, V1 ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் U1 இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை T. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான், செகண்ட்னால நம்ம எழுதுகிறோம் இல்லையா, V மைனஸ் U டிவைடட் பை Tன்னு எழுதணும் இல்லையா, அதுதான் இது. சரியா? அதுதான் P = MV. ஓகேவா? அப்போது இப்போ இது ரெண்டையும் பாருங்கள், நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி என்ன கேட்டிருக்கு? நியூட்டன்ஸ் தேர்ட் லாவில் என்ன? எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எவ்ரி ஆக்ஷன், கொடுக்குற ஆக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதே சமயம் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ நியூட்டன்ஸோட தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன? FB = -FA. அதாவது ஆக்ஷன்ஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன். சரியா? இப்போ ஆக்ஷன்ஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் அப்படிங்கும்போது அதில் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பாலு, அந்த பாலை நீங்கள் ஒரு செவுத்தில் அடிக்கிறீங்க. சரியா? செவுத்தில் த்ரோ பண்ணுறீங்க, அது போய் அடிச்சுட்டு ரிட்டன் அந்த பால் வருது. பால் வந்து A ஆப்ஜெக்ட்டுன்னு எடுத்துக்கலாம், இங்கே செவுரு B ஆப்ஜெக்ட். சரியா? அப்போது இந்த A ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் போய் செவுத்தில் அடித்து B ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகி ரிட்டன் வருது இந்த பால். அப்போது இதை தான் வந்து FB = -FA அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இப்போது FBயோட இது என்ன? MV, அதாவது மாஸ் வெலாசிட்டி என்ன? M2 V2 - U2 டிவைடட் பை T. அதை தான் போட்டிருக்கோம். ஈக்குவல் டு மைனஸ் FA, என்னுடைய மாஸ் வெலாசிட்டி என்ன?
m1 is equal to v1 minus u1 divided by t. விட்டோமா? இப்போ பாருங்கள் இந்த டெரிவேஷன்ஸ் பார்க்கலாம். இதில் பாருங்கள் காமனாக இருக்கிற நம்பரை நம்ம அடிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, மேக்ஸில் இருக்குது. அப்போது காமனாக என்ன இருக்குது, மேல் பாட்டு எதுவுமே உங்களுக்கு காமன் கிடையாது, கீழே டி டைம் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக வருதா, அப்போது அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ இந்த m2வை v2 மைனஸ் u2வால் மல்டிபிள் பண்ணுறோம். v1 u1 m1ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். சரியா, மைனஸ் m1ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். தனியாக சொல்லக்கூடாது, மைனஸோடு சேர்த்து சொல்லணும். சரியா, ஓகே. மல்டிபிள் பண்ணால் என்ன வருது, m2 இன்ட்டு u2. u2க்கு முன்னாடி மைனஸ் வேல்யூ இருக்குது, இங்கே m2க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ m2 இன்ட்டு u2. சரியா, இப்போ m2 இன்ட்டு v2 ஃபஸ்ட்டு. சரியா, இப்போது m2 இன்ட்டு v2 ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறனால ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு தான். இப்போ ப்ளஸ் m2 v2 அது போடணும் தேவையில்லை. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு m2 இன்ட்டு u2, இது m2. இப்போ பாருங்கள் இதை வந்து மைனஸ் m1னால் நம்ம இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுறோம். மைனஸ் m1 இன்ட்டு v1 ப்ளஸ் v1. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு m1 v1. அப்புறம் மைனஸ் m1 இன்ட்டு மைனஸ் u1 அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு m1 இன்ட்டு m1 இன்ட்டு u1. சரியா, சரி. இப்போது இதை வந்து நம்ம மைனஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போயிடலாம். மைனஸ் இந்த பக்கம், ப்ளஸ் ஒரு பக்கம், அப்படி கொண்டு போயிடலாம். அப்போது பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் இந்த பக்கம் இருக்கிற மைனஸோட வேல்யூ இந்த பக்கமும், இந்த பக்கம் இருக்கிற மைனஸோட வேல்யூ அந்த பக்கமும் கொண்டு போகணும். அப்படின்னா என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறுமா? பாருங்கள், m2 v2 மைனஸ் m2 u2வை இந்த பக்கம் நான் கொண்டு வர போகிறேன். இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் m1 u1 இந்த பக்கம் நான் கொண்டு போகிறேன், v1 கொண்டு போகும்போது மைனஸுங்கிறது என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் மாறினோன்னு இட்ஸ் ஈக்குவல் டு m1 u1. இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் m2 u2 அந்த பக்கம் கொண்டு போனோன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், m2 v2 ப்ளஸ் m1 v1 இஸ் ஈக்குவல் டு m1 u1 ப்ளஸ் m2 u2. அப்போ இதில் என்ன வருது, அதாவது ஆஃப்டர் கொலிஷனும் பிஃபோர் கொலிஷனும் என்ன ஆகுது, ஈக்குவலாக இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படலை. பிகாஸ் நோ எனர்ஜி லாஸ். ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு தான் சொல்லியிருக்கோம். கன்சர்வேஷன் மீன்ஸ் சேவ்னு சொல்லிட்டோம். இப்போ லீனியர் மொமெண்டத்தோட எனர்ஜியை நம்ம சேவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபார்முலா நம்ம இந்த டெரிவேஷன்ஸை பார்த்தோம். இதில் பார்த்தோன்னா ஆஃப்டர் கொலிஷன், அந்த இடித்ததுக்கு அப்புறம் ஏற்படுற மூமெண்ட், அந்த கொலிஷன்ஸும் பிஃபோர் கொலிஷன்ஸ் இடித்ததுக்கு முன்னாடி ஏற்படுறதுக்கும் எந்த ஒரு எனர்ஜி லாஸும் உங்களுக்கு தேவை, எதுக்குமே நீங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சதா? இதுதான் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதாவது ஆப்ஜெக்டோட மூவிங்கில் நீங்கள் வந்து கன்சர்வேஷன் பண்ணுறீங்க. அந்த கன்சர்வேஷன் தான் உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகாமல் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? இதுதான் m2 v2 ப்ளஸ் m1 v1 is equal to m1 u1 ப்ளஸ் m2 u2. ஓகே, அடுத்த டாபிக் ராக்கெட் ப்ரொபல்ஷன். இதை ஸ்டார்ட்டாக பார்க்கலாம். நம்ம ராக்கெட் ப்ரொபல்ஷன்னா நீங்கள் ராக்கெட்டுலாம் போகிறதெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, அனுப்புறது எப்படி என்னங்கிறத காமிச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ அதனுடைய அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த லா படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ராக்கெட்டில் சும்மா சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். அதில் பாருங்கள், முன்னாடி பார்ட் பே லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. என்ட்டு அந்த ஷார்ப்பாக இருக்கிற அந்த பார்ட்டில் வந்து பே லோடுன்னா அங்கே என்ன யார், அதாவது எந்த பர்சன் போகிறாங்களோ இல்லை அனிமல்ஸ் வச்சு அனுப்புகிறாங்களோ இல்லை சேட்டலைட்டு எனிதிங் அங்கே இருக்கும். சரிங்களா? என்ன அனுப்புகிறாங்களோ அது அந்த இடத்துல இருக்கும். கைடன்ஸ் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு லிங்க்கு ஏர்த்துலேருந்து உங்களுக்கு லிங்க்கு இருக்கும் இல்லையா, அதை டைரெக்ஷன்லாம் சொல்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கான அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அங்கே இருக்கும். சரியா? அடுத்தது கீழே பாருங்கள், கீழே இருக்கிற இது வந்து சிம்பிள் பார்ட்டு தான். இந்த கீழே இருக்கிறது தான் டோட்டல் இந்த ப்ரொபல்ஷன் பார்ட்டு. சரியா? இந்த ப்ரொபல்ஷன் பார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படின்னா டோட்டலாக இதுதான் ஒர்க் ஆகுது. அந்த ராக்கெட் மூவ் ஆகிறதுக்கு மெயின் பார்ட்டு ஒர்க்குன்னு எதுனா இந்த ப்ரொபல்ஷன் பார்ட்டு தான். சரியா? சரி, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபியூல், அந்த ஃபியூல் வந்து அந்த டேங்க் இருக்கு இல்லையா, நம்ம எப்படி
வண்டியில் பெட்ரோல் டேங்க் இருக்குல்ல அந்த மாதிரி இது ஃபியூல் நிரப்புறதுக்கான அந்த டேங்க் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஆக்சிடைசேஷன் சொல்லி இருக்கும். இந்த ஆக்சிடைசர் எதுக்காக அப்படின்னா மேலே போகிறதுக்கு போக போக ஆக்சிஜன்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து அதை புஷ் பண்ணி போகணுன்னா அந்த ஆக்சிடைசர் மூலிமா ஃபியூல் மிக்ஸ் ஆகி வரும்போது என்ன ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் கிடச்சி அந்த நெருப்பு ஒன்று உருவாகுது இல்லையா. எப்பயுமே ராக்கெட் போகும்போது கீழே எவ்வளோ அதிகமான ஃபோர்ஸோட ஒரு ஹாட் கேஸ் வெளியில் வந்து அந்த நெருப்பாக வெளியில் வருது இல்லையா, அந்த நாசில் வழியாக அது வெளியில் வரும். அப்படி வெளியில் வரும்போது அந்த ஃபோர்ஸ் கிடச்சி ராக்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். சரியா, இது எல்லாத்துக்குமே நார்மலாகவே தெரியும். ராக்கெட் மூவ் ஆகிறது தேர்ட் லா. சரியா, என்னன்னா எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்லி தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஈக்குவலாக இருக்கும் ஃபோர்ஸ். கீழே அந்த நாசில் வழியாக அந்த ஹாட் கேஸ் வெளியில் வரும்போது நல்ல ஃபோர்ஸ் அடித்து வெளியில் அங்கேருந்து அந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக ராக்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். சரிங்களா, இது நியூட்டன்ஸோட தேர்ட் லா. இன்னொரு லா என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம் பார்த்தோம் இல்லையா, அந்த லா படியும் இது மூவ் ஆகுது. எப்படி கன்சர்வேஷன் ஆகுது அப்படின்னா இந்த கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்ட்டுங்கிறது கீழேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த ராக்கெட் வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகி மேலே வந்து ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் மாறும். டைரக்ஷன் வந்து எப்படின்னா கர்வ் ஸ்டேஜில் வரும். ஏன் அப்படின்னா அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக. அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் இந்த ஃபியூல் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. என்னென்னா ஃபியூலை வந்து சேவ் பண்ணணும். ஏன்னா ஒட்டுக்கா வந்து அந்த டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் அந்த ஃபியூல் வந்து சீக்கிரம் லாஸ் ஆகிடும். அப்போது ராக்கெட் மேலே போகிறதுக்கு ஃபியூலோட ஹெல்ப் தேவையில்லையா. அப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டே இருந்ததுன்னா அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸு கீழே இழுக்க ஃபியூல் வந்து ரொம்ப அதிகமாக செலவாகும். அப்போ சீக்கிரமாக ஃபியூல் தீர்ந்துடும். அப்போது அதை சேவ் பண்ணுறதுக்கோசரம் அந்த ஃபியூல் கன்சப்ஷனுக்காக அந்த ராக்கெட் கிளம்பும்போது ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா குறிப்பிட்ட டைரெக்ஷனில் அது வந்து கர்வ்ஸ் ஷேப்பில் அப்படியே டைரெக்ஷன் மாற்றி போகும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ராஜெக்டரி மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, பெரிய கிளாஸ்ல எல்லாம் படிக்கலாம் அதை. அப்புறம் இது வந்து பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி எதில் பார்த்தோம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தில். அது வந்து இதில் நடக்கும். என்னென்னா என்ன ஃபோர்ஸ் இங்கேருந்து நம்ம கொலிஷனுக்கு முன்னாடி கொடுக்குறோமோ அதே ஃபோர்ஸ் அந்த கொலிஷனுக்கு அப்புறமும் நடக்கும். அதாவது ரெண்டும் மோதி இந்த நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டமில், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து போகுதோ அதே ஃபோர்ஸு கடைசி வரைக்கும் இருக்கும், ஆஃப்டர் கொலிஷனுக்கும் இருக்கும். சரியா, அது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ராக்கெட்டோட மூவிங்கில் மாற்றம் ஏற்படும், ஏதாவது ஆக்சிடெண்ட் வரும், அந்த மாதிரி நடக்கும். ஸோ சேஞ்ச் ஆகாத அளவுக்கு தான் இந்த 2 லா படி தான் அந்த ராக்கெட்டை மூவ் பண்ண வைக்கிறாங்க. சரிங்களா, இப்போ தேர்ட் லா படி பார்த்திங்கன்னா FA = FB ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். என்ன நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்களோ அது ரியாக்ட் ஆகி அந்த ராக்கெட்டு மேலே போகும். சரியா, இப்போது சர்ஃபேஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்டு ஒன் சைடாக கிராஸ் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் செகண்ட் லா கூட இருக்குது. என்ன அப்படின்னா ஃபியூஸ் = மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா செகண்ட் லா. அப்போது அக்சலரேஷன் அதிகமாகணும். அப்படி இருந்தால் மாஸ் வந்து என்ன இருக்கணும், குறைஞ்சிருந்ததுன்னா அக்சலரேஷன் அதிகமாகும். அப்போ பாருங்கள் ஃபியூல் ஸ்பீடு, அதனால் ராக்கெட் ஸ்பீடாக போகுது. அதுக்கு என்ன தேவை, அக்சலரேஷன் தேவை. அப்போது இந்த ஃபியூலும் ஸ்பீடாக யூஸ் ஆகணும், ராக்கெட்டும் ஸ்பீடாக போகணும், அக்சலரேஷன் அதிகமாகணும். அதுக்கு என்ன ஒரே ஒரு வழி அப்படின்னா மாஸ் வந்து குறையணும். மாஸ் குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த ராக்கெட் இப்போ மேலே போகுது அப்படின்னா ராக்கெட் மேலே போக போக உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில், ஒவ்வொரு பார்ட்டையும் கழட்டி விட்டு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு பார்ட்டையும் கழட்டி விட்டுட்டு போகும். ஏன் அப்படின்னா அப்படி ஒவ்வொன்றையும் கழட்டி போடும்போது அதோட மாஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். பிகாஸ் எர்த்தில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் இந்த ஏரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். சரியா, குறிப்பிட்ட இடம் வரைக்கும். அதுக்கு மேலே ஏரோட டென்சிட்டிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ அந்த ஏரோட டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி ராக்கெட் வந்து அந்த காற்றை கிழிச்சிட்டு மேலே
போகிறதுக்கு அதுக்கு என்ன தேவை, ஸ்பீடு தேவை, அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமாக தேவை. அதுக்கு என்ன ஆகணும், மாஸ் குறையணும். அப்போ மேலே கொஞ்சம் போக 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 அதனுடைய மாஸ் குறையிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதனுடைய பேக் பார்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா கண்டு கீழே விடுறத பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே என்னன்னா அந்த மாஸை குறைக்கிறதுக்காக தான். வெயிட்டை குறைக்கும் போது அந்த மாஸ் குறைக்க அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குது, அக்சலரேஷன் அதிகமாக கிடைக்குது. சரியா? அப்போ அக்சலரேஷன் அதிகமாக கிடைக்கும்போது ராக்கெட்டோட ஸ்பீட் அதிகமாகும், ஃபியூலும் நல்லா யூஸ் ஆகும். சரியா? அப்போ குறிப்பிட்ட பவர்க்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஃபியூல் வந்து அதனுடைய எண்டிங் பாயிண்ட் வந்துடும். அதாவது ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டாக அது யூஸ் பண்ணிவிட்டு பர்ன் அவுட் ஆகி அது பறக்கும். சரியா? அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்காக மேலே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். அதுக்கு அந்த ஃபியூல் வச்சு எரிக்கும்போது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது கிடச்சிரும். அப்போது எர்த்துலேருந்து குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஏன் ஏர் டென்சிட்டி இருக்குது அப்படின்னா, அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அது வரைக்குமே அதுக்கு கிடைக்கும். அப்போ ராக்கெட் போக போக அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து அது எஸ்கேப் ஆகி போனால் தான் அது மேலே பறக்கும். இல்லை அப்படின்னா பறக்க முடியாது. ஸோ அந்த ஏர் டென்சிட்டியை கிழிச்சு போகிறதுக்காக தான் ஃபியூவலை யூஸ் பண்ணி ராக்கெட்டோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்காக மாஸை குறைச்சிட்டு அக்சலரேஷன் அதிகமாகிடுது. இப்போ வெலாசிட்டி என்ன ஆகுது, அதிகமாகிடும். பாருங்கள், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், சேஞ்சிங் மொமெண்டம் டிவைடட் பை டைமு இன்ட்டு வெலாசிட்டி. காரணம், இந்த மாஸை குறைக்க நம்மளுடைய மொமெண்டம் என்ன ஆகுது, வேகமாக போகுது. அப்போ வெலாசிட்டியும் வேகமாக இருக்குது. சரிங்களா? எந்த வேலை போகுதோ அந்த வேலை வெலாசிட்டி அதிகமாக கிடைக்கும். அப்போது எர்த்துலேருந்து மேலே போகிறதுக்கு நமக்கு என்ன தேவை, மாஸ் குறைச்சா தான் ஈஸியாக போக முடியும். மாஸ் குறைச்சி சீக்கிரம் போயிடுது. குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு மேலே அந்த ஃபோர்ஸ் இந்த கிராவிட்டியோட அந்த எஸ்கேப் ஆகி போகுது இல்லையா, அந்த ஃபோர்ஸ்லேருந்து அந்த ஃபோர்ஸுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். என்னென்னா, இந்த எர்த்துலேருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஏர் டென்சிட்டி இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கிராவிடேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் அது பாட்டுக்கு தானாக மூவ் ஆகி போகும். அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிற வெலாசிட்டியை என்னன்னு சொல்கிறாங்க, எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த எஸ்கேப் வெலாசிட்டி பற்றி நீங்கள் அதாவது நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது ஹையர் கிளாஸில் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ராக்கெட்டோட ஒர்க்கிங் பார்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் வந்து அவுட்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அவுட்டர் பார்ட் வந்து தெர்மல் ப்ரொடெக்ஷனால் இருக்கும். காரணம் என்னென்னா, போக போக அந்த ஹீட் அதிகமாகும்போது அதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அந்த தெர்மல் ப்ரொடெக்ஷனை அந்த அவுட்டர் லேயரில் வச்சுருப்பாங்க. அந்த மேலே அந்த ஸ்கின் ஆஃப் த ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தெர்மல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பிகாஸ் மேலே போக போக என்ன ஆகுது, ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும்போது அது எதுவும் பாதிப்படையக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி தெர்மல் ப்ரொடெக்ஷனை வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி ராக்கெட் வந்து எதனால் இருக்கும், அலுமினியம், அந்த ஏற்கனவே தெரியும் நமக்கு, அந்த அலுமினியம்ங்கிற அந்த ஒரு இதனால் ஆயிருக்கும் ராக்கெட் வந்து. சரிங்களா? இதுதான் ராக்கெட்டோட ப்ரொபல்ஷன். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான், 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதை வந்து நீங்கள் வெறும் தியரி தானே, இது யூஸ் ஆகாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது 5 மார்க் கொஸ்டின். ஹையர் கிளாஸ்லேயும் இது இம்பார்ட்டன்ட் கொஷினாக வரும். சரிங்களா? இதை வந்து இவ்வளவு தான், தியரி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ராக்கெட் வந்து எந்த 2 லா மூலிமா இது மூவ் ஆகுது, ஒன்று கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம், அனதர் ஒன் தேர்ட் லா. இது 2னால தான் அந்த ராக்கெட் வந்து ஒர்க் ஆகுது. அப்போது இந்த 2னால ஒர்க் ஆகுறது, எர்த்துலேருந்து சர்ஃபேஸ்லேருந்து அது மேலே போகிறதுக்கு என்னென்ன யூஸ் ஆகுது, ஃபியூல் யூஸ் ஆகுது. ஃபியூலேருந்து வந்து ஆக்சிடைசரும் 2 மிக்ஸ் ஆகி பம்ப் ஆகி என்னது ஹாட் கேஸ் வெளியில் ஆகுது. அப்போது நெருப்பாக வெளியில் வரும்போது ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்து நிலத்துக்கு அடியில் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே ராக்கெட் போகுது. அந்த பறக்கிற இது தான் வந்து தேர்ட் லான்னு சொன்னோம். இந்த நெருப்போட ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகுது இல்லையா, நெருப்போட ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகுது, ராக்கெட் வந்து மேலே போகுது. அதுதான் தேர்ட் லா. அடுத்தது அது பார்த்திங்கன்னா இதில் வந்து கன்சர்வேஷன் என்னென்னா, பிஃபோர் கொலிஷனும் ஆஃப்டர் கொலிஷன், அந்த மூவ் ஆகிறதுக்கு முன்னாடியும் மூவ் ஆனதுக்கப்புறமும் இருக்கக்கூடிய அந்த மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகிறதே கிடையாது. அதோட மூவிங் வந்து சேவ் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்தது சர்ஃபேஸ்லேருந்து மேலே போகுது அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடி ஃபியூல் எவ்வளோ சேவ் பண்ணணும் இல்லையா, ஏன்னா உடனடியாக ஃபியூல் செலவாயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண, குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனோடனே அது கர்வ் ஆகி சாஞ்சு எப்படி போகும், அப்படிங்கும்போது ஃபியூல் கன்சப்ஷன் அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? சரி, இதுதான் வந்து ராக்கெட்டோட ப்ரொபல்ஷன் அப்படிங்கிறது. இது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், இம்பார்ட்டண்ட் 5 மார்க் ஆர் 4 மார்க்கில் வரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.